சென்னை புரட்சிவாக்கம் அருகே உள்ள MCTM ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியரை மாற்றியதால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் பள்ளியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நிர்வாகத்தினர் ஆசிரியர்களை பணிநீக்கம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளியை அடித்து நொறுக்கினர். இதுகுறித்து செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, MCTM பள்ளியில் மாணவர்களின் போராட்டம் குறித்த தகவல்களை சொல்லுங்க. சென்னை புரட்சிவாக்கம் தாஸ் பிரகாஷ் அருகில் இருக்கக்கூடிய MCT முத்தையா செட்டியார் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிர்வாகம் மாற்றி அமைச்சிருக்கிறதுனால இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இடைநீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மாணவர்கள் ஒரு 100-200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கிளாஸ்க்கு போகாமல் இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் அடித்து நொறுக்கிறாங்க. ஆசிரியர்கள் அமைதியாக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஆசிரியர்களை மாற்றக்கூடாது, எங்களுக்கு இவங்க தான் வேணும். ஹெட் மாஸ்டரையும் மாற்றிட்டாங்க. அந்த பழைய ஹெட் மாஸ்டர் நல்லவராக இருந்தார், இப்போ அவர் சரியில்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது குறித்து இந்த பள்ளி ஆசிரியர் திரு சிவகுமார் அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம், சொல்லுங்கள் சார், எதுக்காக இந்த போராட்டம் நடத்துது? இது 120 ஆண்டுகால பழமையான பள்ளி, மிக பெருமை வாய்ந்த பள்ளி. இது MCTM ஃபேமிலியோட ரொம்ப கௌரவமான பள்ளிக்கூடம். இதில் செட்டியார் அவர்கள் மறைவுக்கு பிறகு திரு தருண்காய் அவர்கள் நிர்வாகத்தில் பொறுப்பேற்ற பிறகு இதை பள்ளியை மூடினோன்னு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக இங்கே கிரவுண்டிலெல்லாம் கைத்தை கட்டி விளையாட விடாமல் பண்ணார். 4 அறைகளை ஆக்கிரமித்து தனியார் பள்ளி தனியார் கம்பெனிகளை இங்கே கொண்டு வந்திருக்காரு. பல்வேறு 20க்கும் மேற்பட்டவர்கள் தனியார் ஆட்கள் வேலை செய்கிறாங்க. இதற்கு எதிராக கோர்ட் ஆணை பெறப்பட்டிருக்கு. இப்போ சமீபத்தில் நாங்கள் ஹைகோர்ட் பெஞ்சில் ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கிறோம். இதில் பள்ளிக்குழு முறையாக அமைக்கப்பட வேண்டும் என்று பெஞ்சே ஆர்டர் கொடுத்துருக்கு. இங்கே முறையாக இல்லை. 12 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 9 பேர் தான் இருக்கிறாங்க. இதற்கு அனுமதி வழங்க முடியாது. ஆனால் DO ரிட்டையர்ட் ஆகிற அன்னைக்கு இந்த ஆர்டரை போட்டுட்டு 31ஆம் தேதி அவர் ரிட்டையர்ட் ஆகிறார். இந்த ஆணைக்கு ஒப்புதல் வழங்கிட்டார். இதன் காரணமாக புதிய தலைமை ஆசிரியரை அவங்க போடுறாங்க. 10வது தலைமை ஆசிரியர், அவர் சீனியாரிட்டியில் 10வது இடத்துல இருக்கார். கல்வி தகுதியும் முறையாக இல்லை. அவரை போட்டு இங்கே குழப்பம் விளைவிச்சு அவருடைய எண்ணம் நிறைவேறிவிட்டது. இங்கே உள்ள அட்மிஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 11th 6th எதுக்குமே அட்மிஷன் கிடையாது. மாணவர்களுடைய கணினி அறை, இப்போ ப்ராக்டிக்கல் லேப் எல்லாம் பூட்டி வச்சுருக்கிறாங்க. அதனால் மாணவர்கள் நாங்கள் இது 15 நாட்களாக கல்வித்துறையின் பல்வேறு அதிகாரிகளை சந்தித்து முறையிட்டு கொண்டே இருக்கிறோம். பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள், தமிழ்நாடு முழுமையும் உள்ள சங்கங்கள் எங்களுக்காக குரல் கொடுத்து பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் பயனில்லாமல் இன்றைக்கு 5 ஆசிரியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதாக நோட்டீஸ் ஒட்டிட்டார். அப்போ இங்கே பிரச்சனை இன்றையிலிருந்து ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் அதோட மாணவர்கள் அமைதியாக தான் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த நிர்வாகத்து ஆட்கள் நிறைய பேர் வெளியாட்கள் இருக்காங்க. அவங்க 2 பேரை மாணவர்களை அடித்து மண்டையை உடைச்சிருக்கிறாங்க. அதன் காரணமாக மாணவர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் ஏற்பட்டு அவர்கள்ட்ட ஒரு அன்ரெஸ்ட் ஏற்பட்டுச்சுங்கிறத நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்கே ஆசிரியர்கள் மீது உள்ள இந்த நடவடிக்கைகளை கைவிட வேண்டும். புதிய தலைமை ஆசிரியருக்கு விதிமீறிய வழங்கிய ஒப்புதலை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். பள்ளிக்குழு கோர்ட் ஆணைக்கு எதிரானது. இந்த பெஞ்ச் ஆர்டர், நீதிமன்ற அமர்வு ஆணைக்கு ஏற்ப ஆணைகளை உடனடியாக வழங்க வேண்டும். இது தமிழக முதல்வர் அம்மா அவர்களின் கவனத்திற்கு உடனடியாக கொண்டு சென்று எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று எல்லோரையும் விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய தலைமை ஆசிரியர் தகுதி இல்லாதவர்ன்ற மாதிரி சொல்றீங்க, எதை வச்சு நீங்க? என்னக்கா, ஒரு ஜிஓ இருக்கு, கோர்ட் ஆர்டர்லாம் முன்னாடியே ஹைகோர்ட் ஆர்டர்லாம் இருக்கு. ஒரு 2 பேர் இருக்காங்க. இப்போ 1வது ஆளை தான் முதல்ல போடணும். 1வது ஆளை நீக்கிட்டாங்க. எடுத்துட்டு 10வது ஆளை போடுறாங்க. அப்போ 2வது 3வது 4வது ஆள்லாம் என்ன ஆச்சு? அவங்கெல்லாம் மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. ஜாயின்ட் டைரக்டர்கிட்ட இப்போ நிலுவையில் இருக்குது அந்த மனுக்கள். அப்போ யாரையும் போட முடியாது. 1. 2வது கல்வி தகுதியில் பார்த்தா மெரிட் அண்ட் எபிலிட்டின்னு பிரைவேட் ஸ்கூல் ஆக்ட்னு சொன்னால் கூட இவர் மெரிட் இல்லாதவர். ஏன்னா இவர் கரஸ்பாண்டன்ஸில் முடிச்சிருக்காரு. கரஸ்பாண்டன்ஸில் முடித்தவருக்கு கொடுக்க முடியாதுங்கிறது முதலே கோர்ட் ஆணை இருக்குது, ஜிஓக்கள் இருக்குது. அது கல்வித்துறைக்கு நன்கு தெரியும். இதையெல்லாம் மீறி தான் DO ரிட்டையர்ட் ஆகிற அன்னைக்கு இந்த ஃபைலில் கோப்பில் கையெழுத்திட்டு அனுமதி வழங்கி சென்றிருக்கிறார். அதனால் அது உடனடியாக விதிகளுக்கும் கோர்ட் ஆணைகளுக்கும் நடைமுறை விதிகளுக்கும் எதிராக உள்ள இந்த ஆணையை உடனடியாக திரும்ப பெறணும். இந்த பள்ளிக்கூடம் நடப்பதற்கு தொடர்ந்து இந்த புகழ்பெற்ற பள்ளிக்கூடம் 2000 மாணவர்கள், ஏழை மாணவர்கள் படிக்கிறாங்க. தயவு செஞ்சு அதற்கு ஏற்பாடு செய்யுங்க. இந்த பள்ளிக்கூடம் நடக்கிறதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் தமிழக அரசு செய்து தரணும்னு விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். தற்போதுள்ள சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு விடுமுறை விட்டுருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் மாணவர்களை வீட்டுக்கு கிளம்ப சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில மாணவர்கள் போக மாட்டான்னு சொல்லிட்டு இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அனிதா, பாலாஜி, உங்கள் தகவல்களுக்கு நன்றி.